அதை போய் நீங்க வந்து அப்புறப்படுத்த சொல்றீங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சமாச்சு மனிதநேயம் இருக்கா? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? என்னோட ஒப்பீனியன் என்ன, நீங்க லட்சுமி லஞ்ச் மற்றும் சுப்பிரமணி சட்டிகள் வழங்கும் நீயா நானா கோ பிரசன்டட் பை உசாமா பிளாக்ஸ். நானாங்கிறதே ஒரு டிபேட்ஸ் தான், ஒரு பேசும் பொருள். ஆனால் சில விஷயங்கள் மட்டும், சில சம்பவங்கள் மட்டும், சில டாபிக் மட்டும் அதை வந்து ஆன்லைன்லேயும் பயங்கரமாக டிபேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் நீயா நானா இந்த வீக் வந்து ரொம்ப பரபரப்பாக நடந்துச்சு. திருநாய்களை எங்களுக்கு வாண்டா, திருநாய்களை வந்து இங்கே குழந்தைகளை வெளியே போக விட மாட்டேங்க, கடிக்குது, நாங்கள் நிம்மதியாக வாக்கிங் போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களும், திருநாய்கள் ரொம்ப சோ ஸ்வீட்டு, நம்மள்ட்ட வந்து அன்பா ரொம்ப அழகா பழகும், அதை போய் நீங்க வந்து அப்புறப்படுத்த சொல்றீங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சமாச்சு மனிதநேயம் இருக்கா அப்படின்னு நான் கேட்கல. அந்த சைடு கேட்ட ஒரு குரூப் வந்து விவாதம் பண்ணாங்க. விவாதம் ரொம்பவே சூடாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் கோர் ஆஃப் த டாபிக் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரேபிஸ், திருநாய்கள் கடிச்சா வந்து ரேபிஸ் வந்துடும், ரேபிஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம், நிறைய செலவாகும்னு சொல்லி வைக்கிறாங்க. குழந்தைங்க உள்ள இருக்குது, ஃபிஷர்மேன் ஃபேமிலியில தான் வரும், அங்கே அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரேபிஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேபிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்கிட்ட வந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ். அப்போது இது மனுஷங்களுக்கு மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அனிமல்ஸுக்கு வரும். இப்போது இன்ஃபெக்டான ஒரு டாக் வந்து இன்னொரு டாக்கை கடிக்குதுன்னு வைங்களேன், கடிக்கிறது மட்டும் இல்லை, அது ஓப்பன் உள்ள லிக் பண்ணானோ இல்லை அது கூட சிங்சாங் வச்சுக்கிட்டாலும் வந்து அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து அந்த டாக்குக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த டாக் வந்து ஒரு ஹியூமனை கடிக்குது, அப்படி இல்லை உங்கள் நாய்க்கே ரேபிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, என்னோட ஒயிட்டி தான், என்னோட பிளாக்கி தான், என்னோட பப்பு தான், என்னோட சுப்பிரமணியன் தான், அவன் வந்து என்னோட ஓப்பன் லைட்டாக தான் நக்குனா, எனக்கு அப்படி ரேபிஸ் வரும் அப்படின்னு கேட்டுனா அதான் கிடையாது. உங்கள் பப்பி உங்களை கடிச்சாலும், உங்கள் பப்பி உங்கள் ஓப்பனில் வந்து சலைவா வச்சு லிக் பண்ணாலுமே உங்களுக்கும் ரேபிஸ் வர ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரேபிஸுங்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் காய்ச்சல், அதுக்கப்புறம் நம்ம இருமல், தலைவலி மட்டும்தான் இருக்கும். சீரியஸாக இதோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் நாய் உங்களை கடித்தாலோ இது மாதிரி ஓப்பன் உள்ள லிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த காய்ச்சல், இருமல், தலைவலிலாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்துக்கு கிளினிக் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. அப்படி இல்லாட்டா நீங்களேன் உங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபோபியா என்னன்னா, தண்ணியை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருங்க, கால்கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஃபோட்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுத்தாலே ஏதோ பூனை பயப்படுற மாதிரி பயந்து ஓடிடுவீங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் சலைவான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சலைவேஷன் வந்து பயங்கரமாக, எச்சிலாம் பயங்கரமாக வாய் வழியாக ஊற்றி ரொம்ப கோலையெல்லாம் வடிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அப்படி இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்கள் கை காலெலாம் பேரலைசிஸ் ஆகி கோமா போய் சாவறதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சைட்லேருந்து ஒரு அக்கா நல்லா சொன்னாங்க, என்ன நாய் கடிச்சா மட்டும்தான் ரேபிஸ் வருதா, மற்ற விலங்குலாம் கடிச்சா ரேபிஸ் வராதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மக்களே, நாய் கடிச்சா மட்டும் வராது, பூனை கடிச்சாலோ இல்லை குரங்கு கடிச்சாலோ இல்லை வந்து வௌவால் கடிச்சாலோ கூட ரேபிஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது, ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 18,000 20,000 பீப்புள்ஸ் வந்து ரேபிஸ் வந்து இறக்குறாங்க. அதில் முக்காவாசி ஆல்மோஸ்ட் ஃபுல்லு 95% 99% வரைக்கும் டாக் கடிச்சதுனால தான் ரேபிஸ் வந்து இறக்குறாங்க. குறிப்பாக வந்து தெருநாய்க்கள் கடிச்சதுனால தான் ரேபிஸ் வந்து இறக்குறாங்க. நான் சொல்ல, WHO சொல்லுது. இதில் இன்னொன்று ரொம்ப சோகத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக அது இந்த நாய்கள் கடிக்கிறது யார் அப்படின்னா 15 ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள, அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பாய்ஸை, அல்லது வயது முறிஞ்சவர்களை தான் இந்த நாய் வந்து கடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடிபடுற நபர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க, இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாமல், ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஈஸியாக டெத்து ஆயிடுறாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இன்னொரு அக்கா சொன்னாங்க, நீங்கள் தெருநாய்களுக்கு வந்து நீங்கள் சோறு தண்ணி அதெல்லாம் வச்சா வந்து தெருநாய்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கூடும், உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்கும் வாழாட்டே சொன்னாங்க. இங்கே தான் இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாய்க்கு ஒரு நாளுக்கு செலவான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், மினிமலாக போட்டாலுமே 50 ரூபாய். தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 1,60,000 நாய் இருக்குது. இல்லை ஒரு நாய்க்கு நீங்கள் 50 ரூபான்னு போட்டால் கூட ஒரு மாதத்துக்கு வந்து 240 கோடி வருது.
அது மட்டும் இல்லைங்க, அந்த நாய்க்கு வந்து ப்ராப்பர் நீங்கள் வேக்சினேஷன் பண்ணணும், ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், டாக் ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிக்கணக்கான காசு வந்து கவர்மெண்ட் வந்து டாக்குக்கு மட்டும் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கவர்மெண்ட் வந்து டாக்குக்கு எவ்வளோன காசு ஒதுக்குமா, இல்லை மக்களுக்கு கரெக்டான முறையில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ, இல்லை வந்து பள்ளிகள் கட்டுறதோ, இல்லை வந்து மக்களுக்கு வர நலத்திட்டங்கள் கொண்டு வர வந்து கவர்மெண்ட் யோசிக்குமா சொல்லுங்க? திருநாய் நீங்க சாப்பாடு வைங்கன்னு சொல்றதெல்லாம் ஓகே, அதை நீங்க நல்ல ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லலாம் ஓகே. இல்லை எந்த இடத்துல வந்து இந்த விவாதம் ரொம்ப சூடு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு அந்த தரப்புல இருந்து, நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த இடையில குறுக்க டாக் வந்தனால வந்து ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி என்னுடைய பேபி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துச்சு. அதுக்கு இந்த சைட்ல இருந்து ஒருத்தவங்க விவாதிக்கிறாங்க பாருங்க, என்னன்னா அந்த நாய்க்கு போல ஒரு குழந்தைங்க முன்னாடி ஓடி வந்து என்ன ஆயிருக்கும், இதே நடந்திருக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கீழ்த்தட்டு இதா போயிட்டு இருக்கு பாருங்களேன் இவங்களுக்கு. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? கம்ப்ளீட்லி கண்டெம் திஸ். அது எப்படி நீங்க பேச முடியும்? நீங்க அனிமல் லவர்ஸா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதே மாதிரி ஒரு அனிமலையும் ஒரு ஹியூமன் பீயிங்களோட கம்பேர் பண்ணி ஒருவேளை அது வராட்டா இவங்க வந்திருந்தா கூட உங்க பொண்ணுக்கு இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு. டாக்ஸ் நல்லதுதான். சில வீட்டில் வந்து டாக் வந்து ஒரு அன்பெய்டு தெரப்பிஸ்டாகவே இருக்கும். அவங்களுடைய அக்காவாக இருக்கும், அவங்களோட அம்மாவாக இருக்கும், அவங்களுடைய அப்பாவாக இருக்கும், அண்ணனாக இருக்கும், தம்பியாக இருக்கும். அவங்களுடைய கூட பிறந்த சகோதரரை ட்ரீட் பண்ணுறத விட டாக்கை மேலே ட்ரீட் பண்ணுவாங்க. அது உங்கள் டாக், உங்கள் வீட்டில் உள்ள டாக். நீங்கள் அந்த டாக் வந்து கரெக்டாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க, கரெக்டாக ஃபுட்டு வைப்பீங்க, கரெக்டாக ஷெல்டர் வைப்பீங்க. ஸோ அந்த டாக்கு வெளியே பிடிக்காது, அது வரைக்கும் சேஃபு தான். இதே வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக் வந்து நீ கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட வந்து 10,000 to 15,000 செலவாகுது. உங்களுக்கே தெரியும் டாக் வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே. அதுக்கு ஃபுட்டு ஃபீடு கரெக்டாக கிடைக்குமான்னு கிடைக்காது. நீங்கள் ஒரு நாள் போய் ஃபீடு வச்சுட்டு நீங்கள் வீடியோ போடலாம். ஆனால் வந்து டெய்லி அதுக்கு ப்ராப்பராக ஃபீடு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி கொடுது. அப்படி நீங்கள் டெய்லி ப்ராப்பராக ஃபீடு வச்சாலுமே அது கரெக்டாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அது இன்னொரு கேள்விக்குறி தான். சரி ஓகே, நீங்கள் ஸ்டெரிலைசேஷன் கரெக்டாக பண்ணாலுமே கரெக்டாக வேக்சினேஷன் நீங்கள் இந்த டாக்குக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சரி அப்படி வேக்சினேஷன் நீங்கள் போட்டாலுமே கரெக்டாக அந்த டாக்குக்கு வந்து மெடிக்கல் செக்அப் கூட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. அது எல்லாமே நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே சூப்பர், இந்த ஸ்ட்ரீட்டும் சூப்பராக இருக்கும், இந்த ஸ்ட்ரீட்டில் டாக்கும் சூப்பராக இருக்கும், அங்கே நடமாடுற ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒன்றாகாது. இப்படி நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா ஓகே தான். இது எதுவுமே பண்ணாத பட்சத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த டாக் சுற்றிட்டு இருக்கு, அந்த டாக்குக்கு ரேபிஸ் வருது அப்படின்னா அது ஹியூமன்ஸை கடிக்க தான் செய்யும். அது கவர்மெண்ட் வந்து அந்த டாக் வந்து அப்புறப்படுத்த தான் செய்வாங்க. இல்லை என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் டாக்குக்கு சோறு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்குக்கு சோறு மட்டும் வைக்காமல் அந்த டாக்கு ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணுங்கள், ப்ராப்பராக கூட்டு போய் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்கள், அந்த டாக்கை கரெக்டாக குளிப்பாட்டுங்க, டாக்கு நிறைய வாட்ரு வைங்க, டாக்கு குறிப்பாக ட்ரைனிங் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள யாரையுமே அந்த நாய் கடிக்காது, அந்த ஸ்ட்ரீட்டும் சூப்பராக இருக்கும், டாக்கும் சூப்பராக இருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, ரேபிஸ் ரொம்ப கம்மியாகும். ஒருவேளை இது எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து டாக்ஸ் நிறைய இருக்குது, குழந்தைங்க வெளியே போக பயமாக இருக்குது, பெரியவர்கள் வெளியே போக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்றாங்க, அந்த டாக்ஸ் அப்புறப்படுத்த யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அந்த வேலையை செய்ய விடுங்க. இல்லாட்டா எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டம், குழந்தைங்களுக்கு சேஃப் கிடையாது. இதே என்னோட கருத்து. உங்களோட கருத்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.